உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? எனக்கு பெயர் ஏ ஜெய்னேஷ். மல்லூர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். ரோட்டரி கிளப் எந்த வருஷம் ஆரம்பித்தாங்களோ அந்த வருஷத்துலேருந்து நான் பணவட்டுப்பட்டியில் நானும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ஒரு 10 முறைக்கு பக்கமாக நான் இரத்த தானம் வழங்கியிருக்கிறேன். இது இரத்த தானம் செலுத்தியிருக்கிறேன். இதை செய்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் கேலக்ஸி சங்கத்தினருக்கும், சிவராம்ஜி இரத்த வங்கியின் தலைவர் குசல்கர்ஜி மற்றும் அந்த இரத்த தான வங்கியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனையும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இரத்த கண் அறுவை சிகிச்சை போன்றவற்றை சிறப்பாக செய்து கொடுத்து வருகின்றோம். இதை ஒவ்வொருவரும் செய்வதற்கு எங்கள் ஊரில் உள்ள மக்கள் இரத்த தானம் வழங்குவதற்கு அதிகமாக முன் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எண்ணிக்கை இது ஒரு முறை இரத்த தானங்கிறது 100 நபர்களுக்கு மேலே இரத்த தானம் கொடுத்துருக்கோம். ஆனால் அது அதனுடைய எண்ணிக்கை குறைவு அப்படிங்கும்பொழுது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். சார் இந்த இரத்த தானத்தில் இதெல்லாம் பண்ணலாம், இதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது, சார்லாம் எங்களுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு வழிகாட்டியாக இருக்காது. 68 முறை வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். அதே மாதிரி குமரேஷ் சார் பார்த்தோம்னா அவரும் 50 கிராஸ் பண்ணி 50 முறைக்கு மேலே ரத்த தானம் வழங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவரெல்லாம் எங்களுக்கு முன்னோடி. நாங்கள் வருஷம் ஒரு முறை கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் சார் 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதம் ஒரு முறை கொடுப்பதற்கு நீங்களாம் எலிஜிபிள், கொடுப்பதற்கு தகுதியானவர்கள், உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் எடுத்துகிறோம். அதாவது ஃபேமிலி ப்ராப்ளமான ஏதாவது அப்பா அம்மாவுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் கூட அந்த நோய்கள்லாம் இரத்த தானம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஃபேமிலி சம்மந்தமான நோய்கள் வராது. அப்படி வந்தாலும் அதெல்லாம் வருவதற்கு ரொம்ப 75 வயசு ஆகும், தேட்டம் அப்படிங்கிறது. அதனால் குசல்கர்ஜி சொன்ன அறிவுரைகள்லாம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்தது. இதை ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய ஆர்சிசி ரோட்டரி கிளப் சேலம் கேலக்ஸியோடு இணைந்து நடத்தும் என்பதை எங்கள் அனைத்து ஆர்சிசி உறுப்பினரின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.